லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் புனித வியாழன் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நம் ஒளிபரப்பில் இடம்பெற இருப்பவை புனித வியாழன் திரு எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலி. இறைவனின் அன்பு உறவிது, அவர் நினைவாய் செய்திடும் பலிது. இறைவனின் அன்பு உறவிது, அவர் நினைவாய் செய்திடும் பலிது. ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், நம்மிடையே இருக்கும் வேறுபாடுகளை களைந்து உடன் பிறந்த உணர்வுடன் வாழவும், தாழ்ச்சி நிறை மனதுடன் இறை திருவுளத்திற்கு பணிந்து நடக்கவும் இறைமகன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். திரு எண்ணெய் மந்திரிப்பு, பாதம் கழுவுதல், குருத்துவம், திருநற்கருணை ஆராதனை ஆகியவற்றிற்காக சிறப்பான விதமாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பெரிய வியாழன் என அழைக்கப்படும் புனித வியாழனாகிய இன்று உங்கள் அனைவருக்கும் புனித வியாழன் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நம் ஒளிபரப்பில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற திரு எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலி பற்றியும், அத்திருப்பலியில் எடுத்துரைக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறையுரை கருத்துக்கள் பற்றியும் இன்றைய நம் நிகழ்வில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏப்ரல் 17 புனித வியாழன் அன்று ரோம் உள்ளூர் நேரம் காலை 9:30 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் திரு எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலியானது நடைபெற்றது. இத்திருப்பலியினை திருத்தந்தை சார்பாக கர்தினால் டொமேனிகோ கல்கான்யோ அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தினார். இயேசு தம் பாடுகளின் துவக்கமான சிலுவை மரணத்தை ஏற்பதற்கு முந்தைய நாளன்று தம் சீடர்கள் 12 இறுதி இரவுணவு அருந்தினார். அதன் வழியாக குருத்துவத்தின் மேன்மையினையும் திருநற்கருணையின் மகத்துவத்தையும் இவ்வுலகிற்கு எடுத்துரைத்தார். திருத்தூதர்களின் காலடிகளை கழுவி இறைப்பணி செய்பவர்கள், இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற தயாராக இருப்பவர்கள் அனைவரும் இயேசுவைப் போல பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரிபவர்களாக வாழ வலியுறுத்தினார். இத்தகைய சிறப்பு மிக்க புனித வியாழனை பொருளுள்ள வகையில் பயன்படுத்த ஏராளமான அருள் பணியாளர்கள் வத்திக்கானில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றினர். திரு எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலிக்கான வருகை பாடல் பாடப்பட்டதும் பீடப்பணியாளர்கள், அருள் பணியாளர்கள், ஆயர்கள், கர்தினால்கள் அனைவரும் பெருங்கோவிலின் முகப்பிலிருந்து பவனி வர கர்தினால் டொமேனிகோ கல்கான்யோ அவர்கள் சிலுவை அடையாளம் வரைந்து திருப்பலியினை துவக்கினார். Nel nome del Padre, del Figlio e dello Spirito Santo. Amen. La pace sia con voi. E con il tuo spirito. அதன் பின் வானவர் கீதம் பாடப்பட்டதைத் தொடர்ந்து முதல் வாசகம் இறைவாக்கினர் யெசாயா நூலிலிருந்தும், இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்தும் இத்தாலிய மொழியில் வாசிக்கப்பட்டது. Lo spirito del Signore Dio è su di me, perché il Signore mi ha consacrato con l'unzione. Grazia a voi e pace da Gesù Cristo, il testimone fedele, il primogenito dei morti e il sovrano dei re della terra. லூக்கா நற்செய்தியிலிருந்து நாசரேத்தில் இயேசு தொழுகை கூடத்தில் இறைவாக்கினர் யெசாயாவின் மறைநூலை வாசித்தது குறித்த நற்செய்தி வாசகமானது அருள் பணியாளர் ஒருவரால் வாசித்தளிக்கப்பட்டது. In quel tempo Gesù venne a Nazaret, dove era cresciuto, e secondo il suo solito di sabato entrò nella sinagoga e si alzò a leggere.
அதன்பின் கர்தினால் டொமேனிகோ கல்கான்யோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறையுரை கருத்துக்களை இறை மக்களுக்கு எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் மறையுரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Carissimi vescovi e sacerdoti, cari fratelli e sorelle, l'alfa e l'omega, colui che è, che era e che viene, l'onnipotente, è Gesù. அன்பான ஆயர்களே, அருள் பணியாளர்களே, அகரமும் நகரமும் நானே, இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் இயேசுவே. நற்செய்தியாளர் லூக்கா எடுத்துரைப்பது போல நாசரேத்தூர் தொழுகை கூடத்தில் மறைநூலை வாசித்த இயேசுவை சிறு வயதிலிருந்தே அந்த ஊரில் இருந்தவர்கள் நன்கு அறிந்தவர்கள். எனவேதான் இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று இயேசு கூறியதும் அவர்களால் அதனை ஏற்க முடியவில்லை. திருவிவிலியத்தின் இறுதி நூலாகிய திருவெளிப்பாடு எதிர்நோக்கை எடுத்துரைக்கும் வகையில் இயேசுவின் உடல் நமது உடல் என்று வரையறுக்கின்றது. திருத்தூதர்களுக்கு இருந்த எல்லாவிதமான அச்சங்களையும் அன்பின் சிலுவை என்னும் சூரியனில் உருக வைத்து எல்லாரும் படிக்கும் வகையில் புதிய வரலாற்று புத்தகத்தை திறக்கின்றார் இயேசு என்றும் வலியுறுத்துகின்றது. புனித வியாழனன்று குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிக்கும் அருள் பணியாளர்களுக்கும் ஒரு வரலாற்று கதை உண்டு. நம்மீது அன்பு கூர்ந்து தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்த நாசரேத்தூர் இயேசுவில் மட்டுமே அதனை நாம் படிக்க முடியும். அன்று மறைநூல் சுருளை பிரித்து இறைவாக்கினர் எசாயாவின் இறைவார்த்தைகளை வாசித்த இயேசு இன்று நமது வாழ்க்கை என்னும் சுருளை திறந்து நமது வாழ்வின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்தும் பகுதிகளை கண்டுபிடிக்க நமக்கு கற்பிக்கிறார். நமக்கு கற்பிக்க இயேசுவை நாம் அனுமதிக்கும் போது நமது வாழ்வும் பணியும் எதிர்நோக்கின் பணியாக மாறுகின்றது. ஏனெனில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இயேசு யூபிலியை, அருளின் சோலையை, அருளின் காலத்தை திறக்கின்றார். நமது வாழ்வை நாம் படிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றோமா அல்லது அதனை செய்ய அச்சமுற்றவர்களாக இருக்கின்றோமா என்று நமக்குள் நாம் கேட்டுக்கொள்வோம். Quando lasciamo che sia Lui a istruirci, il nostro diventa un ministero di speranza, perché in ognuna delle nostre storie Dio apre un giubileo. நமது வாழ்வில் யூபிலி என்னும் அருளின் காலம் தொடங்கும் போது நம்முடன் வாழும் எல்லா மக்களும் அந்த அருளின் ஆறுதலை காண்கின்றனர். 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறையல்ல, நீதி மற்றும் அமைதி பற்றிய இறைவாக்குகள் நிறைவேறும் ஒவ்வொரு முறையும் அருளின் காலமாகிய யூபிலியை நாம் சிறப்பிக்கின்றோம். அக்காலத்தில் அருள் பணியாளர்களுக்கு மட்டுமன்று, அவருடன் வாழும் மக்களுக்கும் இறைவனின் அருள் நிறைவாக கிடைக்கின்றது. ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் என்பதற்கேற்ப அருள் பணியாளர்கள் இறைவனின் மக்களாக திகழ்கின்றனர். கடவுளின் மாட்சியே அம்மக்கள் வாழும் நகரின் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு, மக்களினத்தார் அதன் ஒளியில் நடப்பர். மண்ணுலக அரசர்கள் தங்களுக்கு பெருமை சேர்ப்பவற்றையெல்லாம் அங்கு கொண்டு செல்வார்கள். அதன் வாயில்கள் நாள் முழுவதும் திறந்திருக்கும். அங்கு இரவே இராது. உலகின் பெருமையும் மாண்பும் எல்லாம் அங்கு கொண்டு செல்லப்படும். இதனை எடுத்துரைக்கும் விதமாகவே இயேசு அருள் பணித்துவ மக்களின் பணியையும் வாழ்வையும் சுட்டிக்காட்டும் வகையில் மறைநூலை தொழுகை கூடத்தில் வாசிக்கின்றார். L'anno giubilare rappresenta così per noi sacerdoti una specifica chiamata a ricominciare nel segno della conversione, pellegrini di speranza, per uscire dal clericalismo e diventare annunciatori di speranza. யூபிலி ஆண்டு என்பது மனமாற்றத்தின் அடையாளமாக நமது வாழ்வை மீண்டும் துவக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக, நம்பிக்கையை எடுத்துரைக்கும் அறிவிப்பாளர்களாக நாம் மாற நமக்கு வலியுறுத்துகிறது. இயேசுவே நமது வாழ்வின் அகரமும் நகரமும், தொடக்கமும் முடிவும் என்பதை உணர்ந்து வாழ்வோம். தனது மந்தையை அன்பு செய்யும் ஆயனாக இயேசு இருக்கின்றார். அன்பின் உண்மை தன்மை நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏழைகள்தான் அதை முதலில் அடையாளம் காண்கிறார்கள். இந்த அடையாளம் மெதுவாக மற்றவர்களையும் ஈர்க்கிறது. இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆம் என்று ஆண்டவருக்கு நாம் கொடுத்த வாக்குறுதி பாறை போன்று உறுதியானது. மீண்டும் உயிர்ப்பிக்க தயாராகி வரும் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகியவை திரு அவையையும் குருத்துவத்தையும் உறுதியாக ஆதரிக்கும் நிலம் போன்றவை.
இந்நிலத்தில் நாம் பூத்து குலுங்க முடியும். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் எனும் இறை வார்த்தைகள் அவர் தொழுகை கூடத்திற்கு செல்லும் பழக்கமுடையவர், இறை வார்த்தையை வாசிக்கும் எடுத்துரைக்கும் பழக்கமுடையவர் என்பதை வலியுறுத்துகின்றது. நமது வாழ்க்கை நல்ல பழக்க வழக்கங்களால் நிறைந்துள்ளதா? அவை வறண்டு நம் இதயத்தை வறட்சியடைய செய்கின்றதா என்று சிந்திப்போம். நம் இதயம் எங்கிருக்கின்றது என்பதை நமது பழக்கங்கள் எடுத்துரைக்கின்றன. இயேசுவின் இதயம் கடவுளுடைய வார்த்தையின் மீதுள்ள அன்பினால் மூழ்கி இருந்தது என்பதை அவர் தனது 12 வயதிலேயே எடுத்துரைத்தார். இப்போது இளைஞராக தனது தந்தையின் இல்லத்திற்கு வந்து இறை வார்த்தைகளை எடுத்துரைக்கின்றார். மறைநூலை நன்கு கற்றறிந்த ஒருவராலே தோராவின் பக்கங்களில் தான் விரும்பியவற்றை எடுத்து வாசிக்க முடியும். இயேசு தனது வாழ்வை எடுத்துரைக்கும் பகுதியையே வாசிக்கின்றார். Al suo interno ciascuno di noi ha delle pagine più care. Questo è bello e importante. Aiutiamo anche altri a trovare le pagine della loro vita. அருள் பணியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்வில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இறைவார்த்தை உள்ளது. தூரத்திலிருந்து வரும் கடவுளின் வார்த்தையுடன் நம் ஒவ்வொருவருக்கும் ஓர் உறவு இருக்கிறது. திருவிவிலியத்தை நாம் நமது முதல் இல்லமாக வைக்கும்போது மட்டுமே அனைவருக்குமான அவரது பணியில் நாம் நம்மை வைத்து செயல்பட முடியும். நம் உள்ளத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு மிகவும் பிடித்த அழகானதும் முக்கியமானதுமான சில வாழ்க்கை பக்கங்கள் உள்ளன. மற்றவர்களும் தங்கள் வாழ்க்கையின் இத்தகைய அழகான பக்கங்களை கண்டறிய நாம் உதவ வேண்டும். திருமணம் என்னும் திருவருள் அடையாளம் வழியாக இணைய இருக்கும் திருமண தம்பதியரின் திருமண திருப்பலிக்கான வாசகங்கள், அன்புக்குரியவர்களை இழந்து வருந்தும் மக்களுக்கு ஆறுதலையும் இறைவனின் எல்லையற்ற இரக்கத்தையும் எடுத்துரைக்கும் இறந்தோர் திருப்பலி வாசகங்கள் போன்றவற்றை தேர்வு செய்து அவர்களது வாழ்வின் சிறப்பான பக்கங்களை கண்டறிய நாம் உதவலாம். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணத்தின் தொடக்கத்தில் ஓர் அழைத்தல் பக்கம் இருக்கும். நமது அழைத்தலை நாம் பாதுகாப்பதன் வாயிலாக கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து நம்மை அழைக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பக்கமும் உள்ளது. ஒரு சிறப்பான வழியில் நாம் அவரை பின்பற்றுகின்றோம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று இயேசு வாசித்த ஆவியின் ஆற்றலுள்ள வார்த்தைகள் நமது வாழ்வாக வேண்டும். இத்தகைய ஆவியின் ஆற்றலை அருள் பணியாளர்கள் அனைவரும் பெற வேண்டும். ஆவியின் பணி அமைதியான வகையில் நம்மில் செயல்படுகிறது. இறைவனின் வார்த்தைகள் நம்மில் யதார்த்தமாக மாறும்போது நம்முடன் வாழும் மக்கள் தூய ஆவியின் மூச்சுக்காற்றை நம்மில் உணர்கிறார்கள். நற்செய்தி அறிவிப்பிற்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான தற்செயல் நிகழ்வில் அவரை அடையாளம் காண்கிறார்கள். இதனால் அருள் பணியாளர்கள் நிறைவேறிய ஓர் இறை வாக்காகவே மாறுகிறார்கள். இறைப்பணியில் கிறிஸ்துவை எடுத்துரைக்கும் பணியில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒருபோதும் சோர்வடைய வேண்டாம். ஏனெனில் நாம் செய்யும் பணி கடவுளின் பணி. அதை நன்முறையில் செய்ய அவரே ஆற்றல் தருவார். கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று நம்புவோம். ஏனெனில் கடவுளை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. உங்களில் தொடங்கிய வேலையை கடவுள் நிறைவு செய்யட்டும் என்ற வார்த்தையை நாம் நினைவில் கொள்வோம். Dio solo sa quanto la messa sia abbondante. Noi operai viviamo la fatica e la gioia della mietitura. அறுவடை எவ்வளவு மிகுதியாக இருக்கிறது என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். நாம் பணியாளர்கள், அறுவடைக்கான உழைப்பையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பவர்கள். அறுவடை களம் என்பது மிகவும் காயமடைந்த நமது பொதுவான இல்லமாகிய இவ்வுலகம். இந்த உலகில் வாழும் அனைவருடனும் மனித உடன் பிறந்த உணர்வுடன் வாழ நம்மை அழைக்கின்றார் இறைவன். கடவுளின் அறுவடை அனைவருக்குமானது. விதைக்கப்பட்டதை விட 100 மடங்கு அதிகமாக வளரும் ஓர் உயிருள்ள வயலாக நாம் மாறவும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் பலனளிக்கின்ற இறையரசின் மகிழ்ச்சி நமது பணியில் நம்மை ஊக்குவிக்கவும் அருள் வேண்டுவோம். அருள் பணியாளர்களின் மகிழ்ச்சிக்காக ஜெபிப்போம். Dio ha tanto amato il mondo da dare a noi il suo figlio Gesù. Egli unge le nostre ferite e asciuga le nostre lacrime. Ecco, viene con le nubi. Suo è il regno e la gloria nei secoli. Amen. இவ்வாறு திருத்தந்தையின் மறையுரை கருத்துக்களை கர்தினால் டொமேனிகோ கல்கான்யோ அவர்கள் எடுத்துரைத்த பின்
அருள் பணியாளர்கள் தங்களது குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பித்தனர். Volete rinnovare le promesse a suo tempo fatte davanti al vostro vescovo e al popolo santo di Dio? Sì, lo voglio. அதனைத் தொடர்ந்து திரு எண்ணெய் மந்திரிப்பு சடங்கானது நடைபெற்றது. திருமுழுக்கு, நோயில் பூசுதல், உறுதி பூசுதல், குருத்துவம் ஆகிய திருவருளடையாள சடங்கின் போது பயன்படுத்தப்படும் இந்த திரு எண்ணெய்கள் நறுமணம் கலந்த ஒலிவ எண்ணெய்களாகும். திரு எண்ணெய்கள் மனிதனை புனிதமாக்குபவை, இறைவனின் திருவருளை நமக்கு அளித்து புனித தன்மைக்கு மாற்றுபவை, குணப்படுத்துதலை, நலத்தை, வலிமையை, வல்லமையை, ஆற்றலை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை நமக்கு அளிப்பவை. புனித அகுஸ்தீன் கூறுவது போல, நம் கண்களுக்கு மறைவாக இருக்கின்ற கடவுளின் அருளை காணக்கூடிய அருளாக பெறுவதற்கு உதவுபவை திரு எண்ணெய்கள். Ecco l'olio degli infermi. Ecco l'olio dei catecumeni. Ecco l'olio per il santo crisma. நோயாளர்களுக்கான எண்ணெய், கிறிஸ்மா எண்ணெய், ஆயத்த எண்ணெய் ஆகியவையே இம்மூன்று எண்ணெய்கள். கிறிஸ்துவின் அருளை, தூய ஆவியின் உடனிருப்பை, பிரசன்னத்தை நமக்கு அளிக்கும் இத்திரு எண்ணெய்களை கர்தினால் டொமேனிகோ கல்காஞோ அவர்கள் மந்திரித்தார். அதன்பின் காணிக்கை பவனியை தொடர்ந்து திருநற்கருணை வழிபாடானது ஆரம்பமானது. ஏறக்குறைய 4300 இறைமக்கள் கூடியிருந்த வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் அருள் பணியாளர்கள் 1800 பேரும், இறைமக்கள் 2500 பேரும் திரு எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்றனர். கர்தினால் டொமேனிகோ கல்காஞோ அவர்கள் திருப்பலியின் நிறைவில் இறுதி ஆசீரினை வழங்கினார். Il Signore sia con voi. Sia benedetto il nome del Signore. Ora e sempre. Il nostro aiuto è nel nome del Signore. Egli ha fatto cielo e terra. Vi benedica Dio Onnipotente, Padre, Figlio e Spirito Santo. Amen. அன்னை மரியின் பாடலுடன் திருப்பலியானது இனிதே நிறைவுற்றது. நானே உயிர் தரும் உணவென்றார் இயேசு, தன்னையே விருந்தாய் தருகின்றார். நானே உலகின் ஒளி என்றார், நம் வாழ்வின் மீட்பராய் திகழ்கின்றார். நானே உயிர் தரும் உணவென்றார் இயேசு, தன்னையே விருந்தாய் தருகின்றார். நானே உலகின் ஒளி என்றார், நம் வாழ்வின் மீட்பராய் திகழ்கின்றார். அவர் அன்பு பெரியது, அவர் அன்பு உயர்ந்தது, அவர் அன்பு பெரியது, அவர் அன்பு உயர்ந்தது. அவரின் சாட்சியாய் உறவினில் வாழ்ந்திட அன்பில் மகிழும் நேரம் இது, அவர் அன்பில் மகிழும் நேரம் இது. இறைவனின் அன்பு உறவிது, அவர் நினைவாய் செய்திடும் பலிது. இறைவனின் அன்பு. புனித வியாழன் திரு எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.